கொட்டும் மழை, நடுங்கும் குளிர். ரோட்ல யாரும் இல்லாத ஒரு இருட்டுல தன்னோட குழந்தைய தூக்கிட்டு ஒரு பெண் தனியா நின்னுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகமே இவங்கள கொண்டாடுது. இது மேட்லி ஃபேக்ஸ் தமிழ். அந்த நேரத்துல அவங்க கையில காசு இல்ல, வேலை இல்ல, போக்கிடம் கூட இல்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு அனாதை நிலைமை. இவ்ளோ கஷ்டங்களை அனுபவிச்ச அந்த பெண் வேற யாரும் இல்ல. இன்னைக்கு உலகமே விரும்பி படிக்கிற கதைகளை எழுதின ஜே.கே. ரோலிங். வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நாம நினைக்கிற அந்த நிமிஷம்தான் ஒரு மனுஷனை அவங்களுக்கே தெரியாம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்குது. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பழக்கம். மற்ற குழந்தைங்க எல்லாம் வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தனக்குள்ளேயே ஒரு புதிய உலகத்தை, புது புது கதைகளை கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நிஜ வாழ்க்கை அவ்வளோ அழகா இல்ல. கல்யாண வாழ்க்கை ஒரு பெரிய தோல்வியில முடிஞ்சது. ஒரு தனி மனுஷியா சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நடுத்தெருவில் நிக்கிற நிலைமை வந்துச்சு. வாடகை கொடுக்க கூட வழி இல்லாத ஒரு சின்ன ரூம். குளிர் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா ரூம்ல ஹீட்டர் கூட வேலை செய்யாது. குழந்தைக்கு பசியாத்துறதே அன்னைக்கு ஒரு பெரிய போர். சுத்தி இருக்கிற நிஜ உலகம் வலியும் குளிரும் மட்டும் கொடுக்கும்போது தப்பிக்கிறதுக்காக மனித மூளை உருவாக்குற அந்த கற்பனை உலகம்தான் அவங்களுக்கு ஒரே ஒரு அடைக்கலமா மாறுச்சு. அந்த வாடகை வீட்ல இருந்த குளிர தாங்க முடியாம குழந்தைய தூக்கிட்டு தினமும் பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. அங்கேயாவது கொஞ்சம் கதகதப்பு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அங்க உட்காந்துகிட்டு சும்மா இல்லாம கையில கிளைக்கிற சின்ன சின்ன பேப்பர்கள்ல, இஷ்யூ பேப்பர்கள்ல எல்லாம் ஏதோ கிறுக்கிட்டே இருப்பாங்க. பசியிலையும் ஒரு விதமான வெறியோட எழுதிட்டே இருந்தாங்க. அந்த காஃபி ஷாப்ல அப்படி அனாதையா உட்காந்து அவங்க எழுதின அந்த கிறுக்கல்கள் தான் உலகத்தையே பைத்தியமாக்கின ஹாரி பாட்டர் கதை. யோசிச்சு பாருங்க, வீட்ல ஹீட்டர் போடக்கூட காசில்லாத ஒரு பெண் எழுதின கதை உலகத்தோட மிக அதிக பணம் சம்பாதிச்ச ஒரு கற்பனை உலகமா மாறியிருக்கு. கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நிஜமான போராட்டமே ஆரம்பிச்சது. அந்த கதையை எடுத்துக்கிட்டு அத புத்தகமா மாத்த பல பப்ளிஷர்களை தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. ஆனா போன இடத்துல எல்லாம் ஒரே பதில்தான். குழந்தைகளுக்கு மேஜிக் எல்லாம் பிடிக்காது, இந்த கதை கண்டிப்பா விற்காது அப்படின்னு சொல்லி அவங்க முகத்துக்கு மேராகவே கதவை சாத்துனாங்க. ஒரு பக்கம் வறுமை தொண்டை வரைக்கும் நெருக்குது, இன்னொரு பக்கம் உன் கதை குப்பைன்னு தொடர்ந்து வர்ற அவமானங்கள். அந்த நேரத்துல அவங்க பட்ட வலி வார்த்தைகளால சொல்ல முடியாது. அத்தனை பெரிய ஆட்களும் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லியும் அவங்க தன்னோட கதைய நம்பினாங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க பின்வாங்கவே இல்ல. தைரியங்கிறது பயம் இல்லாம இருக்கிறது கிடையாது. உலகம் முழுசும் உங்களை பார்த்து நோ சொன்னாலும் எனக்கான ஒரு எஸ் கிடைக்கும்னு நம்பி நிக்கிறது தான் உண்மையான தைரியம். பல அவமானங்களுக்கு அப்புறம் கடைசியா ஒரு சின்ன பப்ளிஷர் மட்டும் அந்த கதைய வெளியிட ஒத்துக்கிட்டார். அந்த நிமிஷம் அவங்க வாழ்க்கையோட தலையெழுத்து மாற ஆரம்பிச்சது. புத்தகம் கடைக்கு வந்த சில மாசத்திலேயே என்ன நடக்குதுன்னே யாருக்கும் புரியல. அந்த கதை ஒரு காட்டுத்தீ மாதிரி உலகம் முழுக்க வேகமா பரவ ஆரம்பிச்சது. அடுத்தடுத்த பாகங்கள் வெளியாகும்போது மக்கள் ராத்திரி பகலா பனிமலையில கூட புத்தக கடைகளுக்கு வெளியில காத்து கிடக்க ஆரம்பிச்சாங்க. புத்தக வெற்றியை தொடர்ந்து ஹாலிவுட் திரையுலகம் இந்த கதைய கைகள்ல ஏந்திச்சு. உலகமே கொண்டாடுற பிரம்மாண்ட திரைப்படங்களா ஹாரி பாட்டர் உருவெடுத்தது. காஃபி ஷாப்ல குளிருக்கு பயந்து ஒதுங்கின அந்த தாய் தன்னோட விடாமுயற்சியால இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கற ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்காங்க. இன்னைக்கு உலக வரலாற்றிலேயே தன்னோட எழுத்து மூலமா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குன மிகச்சில மனிதர்கள்ல ஜே.கே. ரவுலிங் ஒருத்தர். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். சுத்தி இருக்கிற மொத்த உலகமும் உங்களை நிராகரிச்சாலும் நீங்க உங்களை நிராகரிக்காதீங்க. உங்க கனவை விட்டு கொடுக்காதீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து உலகம் சிரிக்கிற அதே கற்பனைதான் நாளைக்கு இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கும். எனவே இதுபோன்ற வாழ்க்கை பாடங்கள் கொண்ட சுவாரஸ்யமான கதைகள் தினமும் பார்க்க மேட்லி ஃபேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.